சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மற்றவர்கள், அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் நேர்ல பார்த்து சொன்ன விஷயங்கள், டிவியில பேசின விஷயங்கள், பத்திரிகையில ரிப்போர்ட் ஆன விஷயங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து பேசினா வதந்தி பரப்பாதீர்கள் அப்படின்னு முதல்வர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதை தொடர்ந்து பல மிரட்டல்கள், கைதுகள் அப்படிங்கறதெல்லாம் கூட நடக்குது. ஆனா இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இப்ப திமுக மீடியா நரேட்டிவ் அப்படிங்கறத செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக செய்யக்கூடிய எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னமோ விஜய் வாகனத்துல இங்கேருந்து போய் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு ஒரு 41 பேரை கொலை செஞ்ச மாதிரி ஒரு நரேட்டிவ் மீடியாக்களால செட் பண்ணப்படுது. விஜய் கொலகாரன் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் ஓட்டப்பட்டுச்சு. இப்ப இந்த நரேட்டிவ் எல்லாம் திமுக தான் செட் பண்றாங்க. இங்க எப்படி அப்படின்னா, ஸ்டாலின் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சி கடல்ல அப்படியே நீந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வதந்தி கிடையாது. இதுதான்